டேய் யாரா நீங்களாம்? என்னதான்டா உங்க பிரச்சனை? சரி எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க இவனு? ஏய் உன் பையன் இன்ஸ்டால வீடியோ போட்டுனுக்குறான். ஏய் உன் பையன் ரோட்ல டான்ஸ் ஆட சுத்தினுக்குறான். ஏய் உன் பையன் ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கான். என்ன என்ன என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சி உங்க ஜென்ரேஷன் வேற. நீங்களாம் ஒரு சர்க்கிள் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்றவங்க. பட் நாங்க பிஹைண்ட் த சர்க்கிள் அண்ட் ஆல்சோ இன் எஜுகேட்டட் பீப்புள்ஸ். எங்க ஜென்ரேஷனே வேற. எங்களை அதுக்குள்ள ஃபிட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்க இருந்த உங்க ஜென்ரேஷனை விட நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எங்க எப்படி இருக்கணும் எல்லாமே தெரியும். வி நோ அவர் லிமிட்ஸ். ஓகே, ஸோ யூ டோன்ட் worry அபவுட் இட். என்னால உங்களுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பா இல்ல. உங்களால எனக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்ப எதுக்குடா இந்த வீண் விமர்சனம் உங்களுக்கு? என் வாழ்க்கை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. சரிங்களா? ஆக்சுவலி நான் இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் அப்படின்றது இங்க பிரச்சனை இல்லை. நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் அப்படின்றத உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் இங்க பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அதை பாருங்கடா. உங்க ஃபேமிலியில யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே டைம் இருக்காது. அதை விட்டுட்டு வந்துட்டானுங்க, அவன் அதை பண்ண இதை பண்ணான்னு புல்ஷிட்ஸ்.